அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூரில் பார்த்தீங்கன்னா 10 வயது சிறுமியை கடத்தி ரேப் பண்ணி கொன்னுருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. இந்த சம்பவத்தை பண்ண 2 பேரை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிறுமியோட அப்பாவோட உறவினர். ஸோ உறவினரே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அளிக்கிறது. ஸோ இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணி மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க எங்கிட்ட ஒப்படைங்க, எங்கள் கையால் சாகடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி உறவினர்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க. உடனே நம்ம தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னா அறிக்கை விட்டுருக்காங்க. ஸோ கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதேமாதிரி 2 பேருக்கு கடுமையான தண்டனை வாங்கி தருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழக முதல்வர் பார்த்திங்கன்னா பதவியேற்று 12 நாளில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான், ஏற்றுக்கக்கூடியதில்லை. ஸோ நாங்கள் திமுக ஆட்சியில் நடந்த மாதிரி முட்டுலாம் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பாக நம்ம தமிழக முதல்வர் வச்ச கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக என்ன தப்புனாலும் நாங்கள் கேள்வி கேட்போம். அதே மாதிரி தமிழக முதல்வர் வச்சு கோரிக்கை வைக்கணும். இந்த 2 பேரை உடனே என்கவுண்டர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அவசர சட்டம் மாதிரி கொண்டு வந்து தூக்கில் போடுங்க. 15 நாள் 30 நாள் இந்த மாதிரி அவசர சட்டம் கொண்டு வந்து தூக்கில் போட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி சம்பவத்தை வேறு யாரும் பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. கண்டிப்பாக மற்ற யாருமே இந்த பெண்களை தொடர்க்கு பயப்படணும். அந்த மாதிரி ஒரு சட்டத்தை உடனே நிறைவேற்றுங்க. தமிழக முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இனிமேல் இந்த சம்பவம் இதுவே கடைசி ஆகட்டும். இனிமேல் இந்த போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். அதேமாதிரி காவல்துறை கண்டிப்பாக அடிக்கடி ரோந்து போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன்.